கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் அரசியலில் புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம். அந்த கட்சியில் ஒரே ஒருவர் தான் ஸ்டார், ஒரே ஒருவர் தான் ஹீரோ, விஜய் மட்டும்தான். ஆனால் அந்த கட்சியை நம்பி பலர் இணைந்திருக்கிறார்கள். பலர் பல்வேறு கட்சிகளிலிருந்து கடைசி நாளன்றெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தவிகவை சேர்ந்த அந்த கட்சியில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் பலருக்கு இதுதான் முதல் முறை. வேட்புமனு தாக்கல் செய்தல், வாக்கு சேகரித்தல், தேர்தலில் எவ்வாறு நிற்றல், இது எல்லாமே அவங்களுக்கு புதுசு. ஸோ தினமலரில் மற்றும் பல்வேறு செய்தித்தாள்களில் இந்த சின்ன சின்ன துணுக்குகளாக சில விஷயங்கள் வந்திருக்கு தவிக பற்றி. அது எல்லாவற்றையும் தொகுத்து ஒரே செய்தியாக இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். தினமலர் செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஓட்டு கேட்க தெரியாமல் தவிகவினர் ஊர்வலம். தேர்தல் களை கட்டியுள்ள நிலையில் வேட்பாளர்கள் மேலதாளங்கள் முழங்க தெருவாக சென்று ஓட்டு சேகரித்து வருகின்றனர். மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடனக் கலைஞர்கள் உள்ளிட்டோரை அழைத்து சென்று ஓட்டு கேட்கின்றனர். பிரச்சாரத்தில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து கால்களில் விழுந்து ஓட்டு சேகரித்து வருகின்றனர். அதெல்லாம் கொஞ்சம் இந்த கிரிஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த பழைய காலத்துலலாம் ஃபோட்டோ கிடையாது, வீடியோ கிடையாது. அதனால் இவங்க காலில் விடுறாங்களா, கையை பிடிச்சி எடுக்கிறாங்களா, நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ இவங்க பண்ணுறது எல்லாம் அப்படியே வந்து ரீலாக மாறி உடனே வந்துடுது. தொகுதிக்கான நலத்திட்டங்களை துண்டு பிரச்சாரங்களாக அச்சிட்டு விநியோகிக்கின்றனர். அது நம்ம பார்த்துருக்கோம். நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் வந்து ஒரு பேக் டு பேக் ஒரு A5 ஷீட்டில் போட்டு அடித்து கொடுப்பாங்க. அதோட இந்த கிரிஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரிஞ்சு தொடருது. குழந்தைகளை கொஞ்சுவது, அப்புறமா டீ கடையில் டீ போடுவது, கொதிக்க டீ அவன் மேலேயே கொட்டிடுவான், மேலம் அடிப்பது, பரோட்டா போடுவது. இந்த பரோட்டா போடுவது ஆனால் கொஞ்சம் ஈஸி கிடையாதுங்க. ஒரு பரோட்டா மாஸ்டர் மாதிரி ஒரு வேட்பாளர் பரோட்டா போட்டார்னா அதுக்காகவே நீங்கள் அவருக்கு ஓட்டு தரணும். டீ எல்லாம் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. போன்று பல்வேறு விதமாக வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர். இது வந்து பொதுவாக எல்லா கட்சிகளும் செய்கிறாங்களாம். ஆனால் இம்முறை புதிதாக களமிறங்கியுள்ள தவிகவினர் எவ்வாறு ஓட்டு கேட்பது என தெரியாமல் ஓட்டு சேகரிக்க தடுமாறி வருகின்றனர். கவலைப்படாதீங்க, அவங்க களத்தில் இதே கட்சியில் தொடர்ந்து இருந்தாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் நன்றாக கற்றுக்கொண்டு விடுவார்கள். பெரும்பாலான இடங்களில் தவிகவினர் மேலதாளங்களுடன் வீதி வீதியாக செல்கின்றனர். ஆனால் மக்களிடம் ஓட்டு கேட்காமல் ஊர்வலம் போல் வீதிகளில் செல்கின்றனர். அப்படி பார்த்த உடனே ஐயா உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு அவங்க கேட்க தெரியலையா அவங்களுக்கு. அனைவரும் தவறாமல் விசில் ஊதுகின்றனர். அதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும்? விசில் அவங்களுடைய சின்னம். விசில் ஊதிட்டாங்க அப்படின்னாலே விசில், இந்த பாரு விசில் ஊதுறேன் விசில் அப்படின்னா அது அப்படியே சப்ளிமினல் மெசேஜிங். நீ போ வாக்குச்சாவடிக்கு போ, விசில் சின்னத்தை பாரு, பச்சக்குன்னு அதில் பட்டன் அமுத்து, குத்தல இப்போல்லாம் வந்து பட்டன் தான், பட்டன் அமுத்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. மக்களும் ஆர்வமுடன் விஜய் கட்சியினர் செல்கின்றனர் என கூறி வேடிக்கை பார்க்கின்றனர். அவர்கள் ஓட்டு கேட்காதது குறித்து கவலைப்படவில்லை. அப்போ என்ன கவலை? இந்த நியூஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இன்றைய ஜெனரேஷனுக்கு தவிக மெத்தட் தான் கரெக்டு. உன் கவனத்தை ஈர்க்கிறேன், ரெண்டனக்கடன் டமாரம் அடிக்கிறேன், அடித்து விசில் ஊதுறேன், எல்லாரும் பார்த்து விஜய் கட்சி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வந்திருக்கு. திருத்தணியில் தனி ஒருவராக ஓட்டு கேட்ட தவிக வேட்பாளர். என்ன காரணம்? திருத்தணியில் தவிக வேட்பாளர் சத்யகுமார் தனி ஒருவராக சாலையில் நின்று கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. இவர் சத்யகுமார் வந்து நான் சில முறை தொலைக்காட்சியில் இந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் அவரை சந்தித்திருக்கேன். நானும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். நல்ல பேச்சாளர், அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, இளைஞர், நல்ல கருத்துக்கள் கொண்டிருக்கிறவர். அந்த சமயத்தில் அவர் வந்து அதிகமாக பாரதிய ஜனதாவை ஆதரித்தார். ஆனால் பாரதிய ஜனதாவெல்லாம் நின்னா சீட்டெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் தவிகவில் போனால் உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். அவங்க வேட்பு மனு தாக்கல் செஞ்சிடலாம், தேர்தலில் நின்றுடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் இவர் நிற்கிறார். வழக்கறிஞர் சத்யகுமார் வந்து என்னன்னா, திருத்தணி நகரம் முழுவதும் தனி ஒருவராக வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்போ பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 பேராவது கூட வருவாங்க. இந்த நியூஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அப்படி யாரும் இவரை சுற்றி இல்லை, இவர் தனியாகவே போய் அது வாக்கு கேட்க வேண்டி இருந்தது. தனியாக சாலையில் நின்று கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியதோடு பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. எனக்கு இது புரியல. என்னது இதுக்கு எதுக்கு பரிதாபப்படணும்? அவர் தில்லா தனியாக நின்று, வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க, பட் அவர் தனி ஒருவராக நின்று தில்லா நின்று, இந்தாங்கப்பா நான் தான் தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு வாக்கு கொடுங்க,
வேணா நான் உங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன், பல்வேறு கருத்துக்களை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவங்க காரணம் சொல்கிறாங்க. தனியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட என்ன காரணம்? சத்யகுமார் திருத்தணியில் உள்ள இளைஞர்களை கஞ்சா பார்ட்டிகள் என்றும் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்றும் கொச்சைப்படுத்தி பேசியதாகவும், இதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேஷனாக இருக்கும். என்ன கான்டெக்ஸ்டில் அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ட்ரெயினில் போகிற 2 3 பேர் வந்து கையில் பட்டா கத்திகளோட ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தனை தாக்கிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒருவேளை இவர் அதை கனெக்ட் பண்ணி திருத்தணியில் பல இளைஞர்கள் போதை அடிமையாகி இருக்கிறார்கள், இந்த போன்ற இந்த ஒரு கொடூரமான சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு அவர் சத்யகுமார் எழுதியிருந்தா அது கரெக்டு தானுங்க. நாங்கள் எல்லாரும் அதுதான் சொன்னோம். இதில் என்ன தப்பு? இதில் என்ன கொச்சைப்படுத்தி பேசியது? அதனால் வந்து நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் தனி ஒருவராக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ததாக தெரிகிறது. இதுவும் வந்து கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. சத்யகுமாரின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியே நேற்றுக்கு தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுலேயும் வந்து ஒரே ஒரு நபர் தான் வந்து அங்கே இருக்கார், விஜய்னு. அவர் ஒருத்தருக்காக தான் வாக்குகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சண்டையெல்லாம் தேவையா? இந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும், நாளைக்கு சொல்லி கேளுங்கய்யா, இன்னையோட முடியுது எல்லாமே. தொடர்ந்து இவர் வேட்பாளராக இருந்தால் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவர் தனியாக ஓட்டு சேகரித்ததாக தெரிய வந்துள்ளது. பொதுவாக எந்த விதத்தில் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க தேவைக்கான்னு தெரியல பல தொகுதிகளில். ஆனால் சத்யகுமாருடைய அந்த உறுதிக்கு நான் தலைவணங்குகிறேன். அவர் நீங்கள் யாரும் வந்தால் வாங்க, வராட்டி போங்கடா, நான் தனி ஒருவனாக அப்ளிகேஷன் போடுவேன், தனி ஒருவனாக வாக்கு சேகரிப்பேன், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இவர் சட்டம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நல்ல வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ அவருடைய யூடியூப் தளங்கள் அதெல்லாம் பாருங்கள். அவர் நல்ல வழக்கறிஞர், இளைஞர், தேச நன்மையில் ஆர்வம் கொண்டிருப்பவர். தினகரனில் ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு, திமுக வேட்பாளருக்கு தவேக வேட்பாளர் மரியாதை. இது வந்து சுவாரஸ்யமான செய்தி தான், இதில் ஒன்றும் ஒரு ட்விஸ்ட்டோ என்னவோ ஒன்றும் கிடையாது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வாவிடமருதூர் கிராமத்தில் சோழவந்தான் தொகுதி திமுக வேட்பாளரும் எம்எல்ஏவுமான வெங்கடேசன் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த தவேக வேட்பாளரும் அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கக்கூடிய கருப்பையாவும் எதிரே வந்து கொண்டிருந்தார். வெங்கடேசன் வரதை பார்த்து கருப்பையா உடனடியாக அவருக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்தினார். இச்சம்பவம் அங்கிருந்த திமுக தவேக பொதுமக்களிடையே கவனத்தை ஈர்த்தது. இதே இவர் அதிமுகவில் இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாரா? செஞ்சுருந்தால் 2 கட்சியும் அதை அவங்கள விட்டுருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காகவாவது தவேக போன்ற ஒரு கட்சி வந்து இவர் அதில் போய் ஜாயின் பண்ணி மாலையெல்லாம் போடுறதுக்கெல்லாம் அந்த கட்சியில் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். இவர் வந்து தனக்கு அதிமுகவில் சீட் கிடைக்கலன்னு உடனே தவேகவில் சேர்ந்து உடனே அவருக்கு சோழவந்தான் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு செய்தி, இது வந்து அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸை காண்பிக்குது. முழுமையாக நிரப்பாத வேட்புமனுவை தாக்கல் செய்த தவேக வேட்பாளர் இந்து தமிழ் திசை ஸ்ரீவைகுண்டம் கான்ஸ்டியன்சி, அதில் முழுமையாக நிரப்பாமல் தவேக வேட்பாளர் தாக்கல் செய்த வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி வாங்க மறுத்து திருப்பி அனுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தவேக வேட்பாளர் அன்னை விஜி சரவணன். இவர் நேற்று முன்தினம் பிற்பகல் 2:55 மணிக்கு 2:55 டைம் கவனிங்க, ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி செந்தில்வேல் முருகனிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். அதை தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அலுவலர்கள் பார்வையிட்டனர். அப்போது மொத்தம் 5 பக்கங்கள் கொண்ட வேட்புமனுவில் 4 பக்கங்கள் முழுமையாக நிரப்பப்படாமல் இருப்பது தெரிய வந்தது. வேட்புமனுவில் அப்பகுதியில் வசிப்பவர்களின் வழிமொழிதல், முன்மொழிதல் மற்றும் அவர்களது முழு விவரங்கள் இணைக்கப்பட வேண்டும். அவையும் இணைக்கப்படவில்லை. மேலும் வேட்புமனுவில் வேட்பாளரின் கையெழுத்து கூட இல்லாதது தெரிய வந்தது. இதையடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி வேட்புமனுவை சரவணனிடமே திருப்பி வழங்கினார். வேட்புமனு மாலை 3 மணி வரை மட்டுமே பெறப்படும். இவர் வந்திருக்கிறது 2:55, 5 நிமிஷம் தான் இருக்குது. மனுவை பெறுவதற்கு இன்னும் 2 நிமிடங்களே உள்ளன. அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் அவர் செக் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. எனவே இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு திங்கட்கிழமை வந்து மனு தாக்கல் செய்யுங்கள் என்று அதிகாரி அறிவித்துள்ளார். சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியல அரசு அலுவலகங்கள்லாம் 5 மணி வரை வேலை செய்யும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து ஏதோ ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. திடீர்னு வந்து ஐயப்பா 3 மணிக்குள்ளே கொடுக்கணுமாப்பா அப்படின்னோடனே நம்ம பரீட்சை எழுதும் பொழுது சில மாணவர்கள்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. முதல் கேள்விக்கு தான் பரீட்சைக்கு பதிலே எழுதியிருப்பாங்க.
அதுவே இப்படி யோசித்து உட்காந்து அப்படியே கொஞ்சம் நடுவில் குட்டி தூக்கமெல்லாம் போட்டு பதில் தெரியாது. அப்புறமா மாட்டை தென்னை மரத்தில் கட்டி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டு வாட்செல்லாம் கட்டியிருந்து பார்ப்பாங்களா இல்லையா தெரியாது. திடீர்னு பார்த்தா பரீட்சை நடத்துகிறவர் வந்து இன்னும் 5 நிமிடங்கள் தான் பாக்கினோடனே இருக்கு. ஐயோ என்னப்பா இது மொதல் கேள்வி தானா, சரி 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 சார் சார்ன்னு கொடுத்துட்டு நாங்கள் சார் வச்சுக்க சார் அப்படின்னு கொடுத்துட்டு வர முடியும். அவ்வளோதான். அப்படி தான் இவர் வந்து 5 பக்கத்தில் மொதல் பக்கம் மட்டும் மெதுவாக ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் முன்ன பின்ன அனுபவம் இருந்ததா இல்லையா தெரியல. அதனால் அப்படியே வந்து பேர் முகவரி அப்படின்லாம் அதான் ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் பார்த்தா இன்னும் 4 பக்கம் இருக்குது. அப்புறம் ஏதோ அடெண்டம்லாம் இருக்குது. அதனால் சரி 2:55 போய் கொடுத்தா வாங்கிடுவாங்க. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் இப்படியா ஃபில்லப் பண்ண போகிற பாவம் தெரியல. இதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறதுல தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து அழகாக அவுட் சோர்ஸ் பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் தொகுதிகள்லாம் அறிவிச்சிடுறீங்க, எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறீங்க. அதெல்லாம் ஃப்ரண்ட் ஃபேஸிங். பின்னாடி என்ன நடக்குது, பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் என்ன, அதுக்கு அழகாக எல்லாத்துக்கும் மொத்தமாக ஃபார்ம் வாங்கி எல்லாரையும் வந்து உங்களுக்கு இந்த சான்றாதாரங்கள்லாம் கொண்டு வந்துருங்கப்பா, ஆதார் கார்டு காப்பி வேணும், பேன் கார்டு வேணும், என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய இடத்த எடுத்துக்கிட்டு கட்சி அதெல்லாம் செய்யணும். 4-5 ஜெராக்ஸ் மிஷின் போட்டு 4 நன்கு இதை தெரிந்தவர்களை வரிசையாக ஒவ்வொருத்தரோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி தயாராக வச்சுருந்து கையெழுத்து மட்டும் போடாமல் வச்சுருந்து கரெக்டாக அந்த அவங்க ஊருக்கு அவங்கள அனுப்பிச்சு நேராக அவங்க உள்ளே போய் கண்ணுக்கு முன்னாடி கையெழுத்தை மட்டும் போட்டு நீட்டி அப்படியே கிளிக்னு ஃபோட்டோ எடுத்தால் மேட்டர் முடிஞ்சு போயிடுச்சு. இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடல் இல்லை. மொத்தமாக இவங்க வந்து ஒரு 5 வருட கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 தேர்தல் தான் வருது. இதுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? வேட்பு மனு ஃபில்லப் செய்து தரும் பிஸ்னஸ்னு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பத்திரப்பதிவுக்கு அப்படின்னு நிறையா பேர் ஒத்த கம்ப்யூட்டர் ஒத்த பிரிண்டரை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த விஷயத்தில் கரை கண்டவங்க. அதே மாதிரி தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறவங்க நமக்கு வேணும். அதை நம்ம வந்து அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழக தேர்தல் களத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் அவுட் சோர்ஸ் டீல் எடுத்துக்கிட்டு உங்கள் கட்சிக்கான அனைத்து வேட்பாளர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் வேட்பாளர் மனு ஃபில்லப் செய்து தரப்படும். அதில் அடெண்டம்லேருந்து எல்லாம் என்னென்ன செய்து தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அழகாக பார்த்து கொடுத்துட்றோம். உத்தரவாதமாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்படாதுன்னு. இப்போ விஜயோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இடம். இவர் வந்து பெரம்பூரில் பதிவு வேட்புமனு தாக்கல் செய்தப்போ தன் மேலே வழக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் மேலே வழக்கு இருக்குது. திருச்சி கிழக்குக்கு வந்து வழக்கு இருக்குதுன்னு போட்டதுனால இங்கே வந்து ஒரு அடிஷ்னல் அடெண்டம் போட்டிருக்கு. ஆனால் 2லேயும் வந்து சொத்து மதிப்பில் ஏதோ கொஞ்சம் இடிக்குது போல இருக்குது. இங்கே ஏதோ 404 கோடி, இங்கே ஏதோ 410 கோடி அப்படின்னு. ஏன்பா இதுக்கு கூட ஒரு ஆளை வச்சு 2 அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண மாட்டிங்களாப்பா? ஸோ தவேகா இதுக்காகலாம் வந்து அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. இதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் நான் பார்க்கல. பட் பார்க்கலாம் அது என்ன நடக்கிறதுன்னு. ஆனால் தவேகாவுக்கு வந்து சில நுணுக்கமான விஷயங்கள், தேர்தல் மேட்டர் நிறையா இருக்குப்பா. நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த கட்சியை பல ஆண்டுகளுக்கும் வைத்து நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இது போன்ற விஷயங்களை இதில் PhD பட்டம் பெற்ற திமுக அதிமுகவை சேர்ந்த சில பேர்கிட்ட கற்றுக்குங்க. ஒரு தவேகா வேட்பாளருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வீட்டில் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்திருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. ஆவணங்கள் இல்லாமல் 50 லட்சம் ரூபா இருந்ததாக. அதனால் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இருக்குது. அதுக்காகவாவது நீங்கள் வந்து பரவாயில்ல, பிற கட்சிகள்லேருந்து ஆளையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. பார்க்கலாம் அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சப்சிக்வெண்ட் தேர்தலில் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.